இப்போ சிக்கன் நூடுல்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ சிக்கன் நூடுல்ஸ் செய்யறதுக்காக நூடுல்ஸ் ஒரு பேக்கெட் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 முட்டை, பீன்ஸ், கேரட், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாம். அந்த தண்ணியிலே கொஞ்சமாக எண்ணெய், உப்பு சேர்த்து கொஞ்ச நேரம் அது காயட்டும். இப்போ தண்ணி சூடானதும் நூடுல்ஸ் எடுத்து இதுக்குள்ளே போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ சிக்கன் ஃப்ரை பண்ண கடாய் வச்சு கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் ஃப்ரை பண்ண எண்ணெயே கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் காயும் போது ஒரு முட்டையை இதில் உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டைக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும். இப்போ லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் கழித்து அதை திருப்பி விட்டோன்னா நமக்கு கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கிடைக்கும். உடனே பண்ணிட்டோன்னா கொஞ்சம் சின்னதாக ஆகிடும், ரொம்ப பொடி மாஸ் மாதிரி ஆகிடும். இப்போ நல்லா ஸ்க்ராம்பிள் ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க கோஸ், பீன்ஸ், கேரட் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். கேஸை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க, அப்போ தான் ரோட் ஸ்டைல் சிக்கன் நூடுல்ஸ் மாதிரி இருக்கும். ஏன்னா ரோட்டு கடையிலலாம் நமக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு தான் செஞ்சு தராங்க. இப்போ காயில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு கூடவே கொஞ்சம் மிளகாத்தூள், தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சோயா சாஸ் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போவே வேக வச்சுருக்க நூடுல்ஸையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நூடுல்ஸ் போட்டதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாத்தையும். இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். சுட சுட ஆவி பறக்க சிக்கன் நூடுல்ஸ் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.